श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது 22வது மற்றும் 23வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். बाह्यस्पर्शेष्वसक्तात्मा विन्दत्यात्मनि यत्सुखं स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு யோகி என்பவர் யார் என்று அழகாக கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்திலேயே கர்மயோகத்திலேயே சொல்லிட்டார். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த ஸ்லோகத்தில் 21வது ஸ்லோகத்திலும் பின்வரும் ஸ்லோகங்களிலும் இந்த அத்தியாயத்தின் நிறைவு வரை ஒரு யோகியின் குணங்களை, ஒரு யுக்தனின் குணங்களை பற்றி விளக்கி அழகாக சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அப்போ ஒரு யோகியை பற்றி சொல்லும்போது அந்த சமயத்தில் கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகள் பாஹ்யஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷயம் அஷ்ணுதே என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். பாஹ்யஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம், அதாவது நம்ம 3வது அத்தியாயத்திலேயே புலன்கள், புலன் நுகர் பொருட்கள் என்று 2 விஷயங்களை பார்த்தோம். புலன்கள் என்பது நம்மளுடைய இந்திரியங்கள், நம்ம சரீரத்தில் நம்ம உடலில் இருக்கும் இந்திரியங்கள். புலன் நுகர் பொருட்கள் என்றால் அந்தந்த புலன்களால் அனுபவிக்கக்கூடிய பொருட்களுக்கு புலன் நுகர் பொருட்கள் என்று பெயர். இப்போ மூக்கு என்று ஒரு புலன் இருக்கு என்றால் அதற்கு வாசனை தான் புலன் நுகர் பொருள். கண் என்று ஒரு புலன் இருக்குன்னா காட்சிகள் தான் அதற்கு புலன் நுகர் பொருள். அந்த மாதிரியான புலன்களும் புலனுகர் பொருட்களும் இரட்டைகளாக, பேர்ஸாக இருக்கு. இப்படி இரட்டைகளாக இருக்கும் புலன்கள், புலனுகர் பொருட்கள், இந்த ரெண்டுத்தோட உண்மையான தத்துவத்தை அறிந்த யோகி என்ன செய்வார் என்றால், புலன்களை பார்த்து அதோ அங்கே இருக்கும் உன்னோட புலன் நுகர்பொருள், அதிடம் நீ சேர ஆசைப்படுகிறாய், ஆனால் அதனுடன் உன்னை சேருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று புலன்களுக்கும் புலன் நுகர்பொருட்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த சம்பந்தத்தை கட் பண்ணுவாலாம், அந்த சம்பந்தத்தை உடைப்பாலாம் யோகிகள். ஏனென்றால் பின்வரும் ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் சொல்றார், புலனும் புலன் நுகர்பொருளும் சேரும்போது அந்த சம்பந்தத்திலிருந்து வரும் ஒரு அனுபவம் தான் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நம்ம மனதில் வரும் அந்த உணர்ச்சிகள், கோபம் இருக்குது, ஆசை இருக்குது, மோகம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் புலனும் புலனுகர்பொருளும் சேரும் அந்த சம்பந்தம் தான். அப்பொழுது அதுதான் எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்றால் அதை அழுத்து விட்டால், ஒரு விதையை அழுத்து விட்டால் அந்த மரம் வராது. அது போலவே தான் இந்த புலனும் புலனுகர்பொருளும் சேராமல் தடுத்து விட்டால் நமக்குள்ளே இருக்கும் அந்த உணர்ச்சிகள், நமக்குள்ளே எழும் அந்த ஒரு அலைகளை அடக்க முடியும். அதை தான் கிருஷ்ணா சொல்கிறார், அப்பேற்பட்ட நபர்களை யோகிகள் என்று சொல்கிறோம். இப்படி புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேராமல் தடுத்து அந்த புலன்களை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற யோகிகள் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷயம் அஷ்ணுதே, இந்த லோகத்தில் இன்பத்தோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு, அவள் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு எப்பொழுதும் நிரந்தரமான சச்சிதானந்த ஸ்வரூபமான இறைவனை சென்று அடைகிறார். அதாவது வாழும்போதே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறார். வாழ்க்கை முடிந்த பிறகு ஆனந்தமயமாக இருக்கும் ஈஸ்வரனை, ஆனந்தமயமாக இருக்கும் அந்த கடவுளை, இறைவனை சென்று அடைகிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தக் கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே. அதாவது போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்ததின் தொடர்ச்சியாக தான் இதுவும் இருக்கு. ஒரு புலனும் அதோட புலன் நுகர்பொருள், இந்த புலனுகர்பொருள் ரெண்டுமே சேரும்போது ஏற்படும் அந்த ஒரு சம்பந்தம், இது ரெண்டுமே சேரும்போது இருக்கும் அந்த சேர்க்கை, அந்த கனெக்ஷன், அதிலிருந்து தான் அனைத்து விதமான விகாரங்களும் தோன்றுகின்றன.
அதாவது சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், குரோதமாக கோபமாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது புலனும் புலனுகற்பொருளும் சேரும்போது வரும் அந்த சம்பந்தத்திலிருந்து தான் தோன்றுகின்றன என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. அதாவது இப்பேற்பட்ட இந்த ஒரு சம்பந்தத்தை, இதிலேருந்து வரும் இந்த விகாரங்களை தோற்றுவிக்கும் இந்த ஒரு சம்பந்தம், ஒரு புலனுக்கும் புலனுகற்பொருளுக்கும் இடையில் இருக்கும் இந்த கனெக்ஷன், இதை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்றார் ஆத்யந்தவந்த கௌந்தேய. ஆத்யந்தவந்த என்றாலே ஆதியும் இருக்கு அந்தமும் இருக்கு இதற்கு என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். எந்த ஒரு விஷயத்திற்கு ஆதியும் அந்தமும் இருக்கும்? எந்த விஷயம் உருவாகி அழியக்கூடியதோ அதற்கு ஆதி, அதாவது தொடக்கம் என்று ஒன்று இருக்கு. அந்தம், அந்தம் என்றால் முடிவு, நிறைவு, அதுவும் இருக்கு. இப்போ நம்ம உடலையே ஒரு உதாரணமாக எடுத்துட்டா இதற்கு பிறப்பு என்று ஒன்று இருக்கு, இறப்பு என்று இன்னொன்று இருக்கு. பிறக்கும் போது தான் இந்த உடலானது வெளியில் வர்றது, பூமிக்கு வர்றது. இறக்கும் போது இந்த பூமியை விட்டு இந்த உடல் போய்விடுது. அதனால எதற்கெல்லாம் அழியக்கூடிய தன்மை இருக்கோ, எதெல்லாம் மாயையின் சொரூபமாக இருக்கோ அதுதான் அழியக்கூடிய தன்மையோடு இருக்கு. ஆத்யந்தவந்தமாக ஆதியும் அந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இப்பேற்பட்ட சம்பந்தங்களும் அந்த சம்பந்தத்திலேருந்து வரும் அந்த சுக்கம், துக்கம், கோபம், காமம், மோகம், ஆசை, இது எல்லாமே அழியக்கூடிய தன்மை உடையது என்று கிருஷ்ணன் அழகாக சொல்றார். நதேஷு ரமதே புதஹா என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். அதாவது ஒரு உண்மையான யோகி, ஒரு உண்மையான அறிஞன், ஒரு உண்மையான அறிவாளி, அவர் என்ன செய்வார் என்றால் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு இது எல்லாமே அழியக்கூடியது, இது எல்லாமே மாயை என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு மாயையை தோற்றுவிக்கும் அந்த இறைவன், அதாவது நமக்கெல்லாம் இந்த லோகத்தையே மாயை மூலமாக தான் படைச்சிருக்கார், ஒரு லீலையாக படைச்சிருக்கார். இப்படி லோகத்தையே ஒரு லீலையாகவும் நம்மையும் ஒரு லீலையாகவே படைத்த அந்த இறைவனை சென்று அடையணும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு உண்மையான அறிஞர். அவரைத்தான் அறிஞர் என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்படி இருக்கும் ஒரு அறிவாளி, அப்படி இருக்கும் ஒரு யோகி, அப்படி இருக்கும் ஒரு யுக்தன், அவனுடைய பெருமை இதுவே என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்பதையும் பார்ப்போம். சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் ப்ராக்ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ் சுகீ நரஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் ப்ராக்ஷரீர விமோக்ஷணாத். சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும், உயிரோடு இருக்கும்போதே, இந்த உடல்ல இந்த உயிர் இருக்கும் அந்த சமயத்திலேயே காமம், குரோதம், நமக்குள்ளே இருக்கும் அந்த ஷட் ரிபூஸ் என்று ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். அதாவது நமக்குள்ள 6 எதிரிகள் இருக்கிறார்கள், நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமலே வசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மத மாத்சரியம் என்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்படி நமக்குள்ளே இருக்கும் இந்த எதிரிகள், நமக்குள்ளே இருக்கும் ஆசை, கோபம், சந்தோஷம், துக்கம் ஆகிய இந்த ஒரு எதிரிகள் எல்லாமே நமக்குள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நமக்குள்ளே இருந்து கொண்டே வசித்து கொண்டே நமக்கு தெரியாதபடி அவ மறைஞ்சிருக்கா என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இருக்கும் இந்த எதிரிகளை யார் வென்றிருக்காளோ, அதாவது இந்த ஒரு உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவராக யார் இருக்காளோ, சமபாவனையை யார் கடைபிடிக்கிறாளோ, சக்னோதீஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத், அவர்கள் இறந்து போன பிறகு, அவளோட உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு அவளுக்கு மோட்ச முக்தியே கிடைக்கும். இந்த லோகத்தில் இந்த லோகத்தோடு நம்ம கட்டி போட்டிருக்கிறது எது என்றால் மாயை தான் கட்டி போட்டிருக்கு. இந்த மாயையும் தானாகவே வர்றதில்ல, நம்ம தான் தேடி போகிறோம். அதை எந்த விதத்தில் தேடி போகிறோம் என்றால் ஆசைப்படுகிறோம். சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதை மீது பற்று கொண்டு அந்த விஷயம் கிடைத்தால் மட்டுமே போதும் என்று இருக்கிறோம். அப்படி ஆசைகள் பற்றுகள்லேருந்து கோபம் வர்றது, கோபத்திலேருந்து மோகம் வர்றது, மோகம் வந்து விட்டது என்றால் நம்ம புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகிறது. புத்தி நாசமாகிடுது என்றால் அப்பொழுதே நம்ம இறங்கி போய்விடுகிறோம். அதாவது இந்த லோகத்தை தாண்டி, இந்த லோகத்திலேருந்து உயர்ந்து நம்ம இறைவன் சென்று அடைவதற்கு பதிலாக இந்த லோகத்திலேருந்து நழுவி இந்த ஒரு சிறந்த ஒரு ஜென்மமாக இருக்கும் இந்த மானிட ஜென்மத்தையும் இழந்து ஒரு பூனையாகவோ, ஒரு நாயாகவோ, ஒரு பூச்சியாகவோ, ஒரு தாவரமாகவோ நம்ம சென்று அடைகிறோம். அதனால் நம்மை நாமே தள்ளிக்கொள்கிறோம். அதனால் தான் அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்றார், ஒரு மனிதனுக்கு அவனே சிறந்த நண்பன், அவனே சிறந்த எதிரி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்படி இருக்கும் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் அவர் சயுக்த சசுகி நரஹ என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட நபர் தான் இந்த காமத்தையும் கோபத்தையும் அடக்கி கொண்டு அந்த ஆசையிலேருந்தும் அந்த கோபத்திலேருந்தும் விடுதலை பெற்று அதை வெற்றி கொண்டு இருக்கும் அந்த வீரன் தான், அந்த ஒரு போர் வீரன் தான், அவன்தான் உண்மையான யோகி. என்றால் உலகத்தில் இருக்கும் சாதாரண நம்மை போன மனிதர்களாக இருக்கும் எதிரிகளை சுலபமாக தோக்கடிச்சிடலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கும் அந்த எதிரிகளை, நமக்குள்ள வசிக்கும் அந்த எதிரிகளை தோக்கடிப்பன் தான்
அந்த உள்ள இருக்கும் எதிரிகளை சந்திப்பவன், அதை நேருக்கு நேர் சந்தித்து போரிடுபவன் தான் உண்மையான வீரன், அவனே யோகி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தில் 21வது 22வது மற்றும் 23வது ஸ்லோகங்களுக்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.